வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நோய் தீர்க்கும் மூலிகைகள் தொடர்பான செய்திகளை தான் பார்க்க போகிறோம். நம்மளோட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லையும் மூலிகை சம்மந்தமான கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கில் நிறைய மூலிகைகள் சம்மந்தமான தகவல்களை கொடுத்துருக்காங்க. அதனால என்ன பண்ணுறாங்க, அதுலேருந்தும் நம்ம கேள்விகள் எடுக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கைக்கும் மூலிகைகள் சம்மந்தமாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதே நேரத்தில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவிலையும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டெய்லி அன்றாடம் நம்ம ஃபுட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள், மிளகு, ஜீரகம் இதிலெல்லாம் கூட நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுவும் இந்த கொரோனா டைமில் நிறைய டிவியில் எல்லாத்துலேயுமே இதை பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு ரிலேட்டடாகவே நம்மளோட எக்ஸாம்ஸ்க்கும் தேவைப்படக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு, நாள் ஒன்றுக்கு நாம் குடிக்க வேண்டிய நீரின் அளவு என்ன? டெய்லி நம்ம எவ்வளோ தண்ணி குடிக்கணும், குறைஞ்சபட்சம் எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 லிட்டர் அளவுக்காச்சும் டெய்லி நம்ம தண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கையாந்தரை அப்படின்ற பெயரால் அழைக்கப்படக்கூடிய மூலிகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம கிராமங்கள் சைட்லலாம் கையாந்தரை அப்படின்ற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. அப்போ கையாந்தரை அப்படின்னு சொல்லிட்டு எந்த மூலிகையை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி. இந்த கையாந்தரை அப்படின்றது முடி வளர்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகையாகவும் கருதப்பட்டுருக்கு. அப்பையிலேருந்தே தேங்காய் எண்ணெயில் இந்த கையாந்தரை இலையை அப்படியே ஒரு துணியில் கட்டி போட்டுட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெயும் அப்படியே பிளாக் ஆன மாதிரி ஆகிடும். அதே மாதிரி நம்மளோட முடியும் ரொம்ப கருப்பாக நல்லா அடர்த்தியாக வளரும் அப்படின்றது நம்மளோட முன்னோர்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த ஒரு பழக்கம். இப்போ நம்மளோட கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையாந்தரை அப்படின்னு சொல்லிட்டு எந்த மூலிகையை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரிசலாங்கண்ணியை தான் சொல்லுவாங்க. அடுத்தது, உடலுக்கு வலுவூட்டவும் கழிவு நீர் அகலவும் பயன்படுத்த வேண்டியது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளோட உடலுக்கு ஸ்ட்ரென்த்து, வலிமையையும் கொடுக்கும். அதே நேரத்தில் உடம்புல இருக்கக்கூடிய கழிவு நீர் எல்லாத்தையும் அகற்றுறதுக்கு நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய கீரை வகைகள் இருக்குது இல்லையா? முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, இந்த மாதிரி பொன்னாங்கண்ணி கீரை, இந்த மாதிரி பல கீரை வகைகள் இருக்குது. உங்களுக்கு எந்த கீரை எந்த விதத்தில் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுதோ அந்த விதத்தில் நீங்கள் சாப்பிட்லாம். அப்போ கீரை வகைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவு நீர் கழிவுகள் ஒழுங்காக உடம்பை விட்டு வெளியேறினாலே நம்ம உடம்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். அதனால இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடம்பு இயற்கையாகவே தூய்மைப்படுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்போ நிறைய கீரை வகைகளை நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களில் நம்ம சேர்த்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். வயிற்று சூட்டை தணிக்க பயன்படுவது எது? அதாவது நம்மளோட வயிற்றில் இருக்கக்கூடிய சூடு இருக்கு இல்லையா, அதை தணிக்கிறதுக்கு எதை பயன்படுத்தலாம் அப்படின்னா சீரகத்தை ஒரு பச்சை தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா உங்களோட வயிற்று சூடும் அகன்றுடும். அது மட்டும் இல்லாமல் பசித்தன்மை இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதுவும் ரிலீஃப் ஆகிடும். அதுக்கு தான் இதை சொல்லியிருக்காங்க. குளிர்ச்சியை உண்டாக்கி ரத்தத்தை தூய்மைப்படுத்துவது எது? வெங்காயம் நார்மலாகவே குளிர்ச்சின்னு தெரியும். இந்த மாதிரி குளிர்ச்சியை நமக்கு உண்டாக்குறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் தூய்மை அடையுது அப்படின்றத இதில் ஒரு விஷயமாக சொல்லியிருக்காங்க. முடி வளர உதவும் மூலிகை எது? முடி நல்லா வளரணும் அப்படின்னா கத்தாழை அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்லேயே பார்த்துருக்கோம். ஷாம்பூஸில் ஆலோவேரா யூஸ் பண்ணுற மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும். அந்த ஷாம்புவோட அந்த பாட்டில்லையே பிக்சர் ஆலோவேரா போட்டிருப்பாங்க. அப்போ கற்றாழை நம்ம முடிக்கு முக்கியமான ஒரு மூலிகையாக கருதப்படுது. பசிப்பினி என்னும் பாவி என பசியின் கொடுமையை கூறும் காப்பியம் எது? பசி ஒரு மிகப்பெரிய கொடூரமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பசிப்பினியை பற்றி எந்த நூலில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மணிமேகலை, 50 காப்பியங்களில் ஒரு நூலான மணிமேகலையில் இதை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. அப்போ மணிமேகலையில் தான் இந்த விஷயம் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளோட மணிமேகலை யாரோட மகள்? மாதவி, அப்புறம் கோவலன், இவங்களுக்கு மகளாக பிறந்தவங்க தான் மணிமேகலை இல்லையா? அவங்க சம்மந்தப்பட்ட அந்த கதையில் என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பசி பிணியை பற்றி நிறையா வரும். அதில் அன்னதானத்தை பற்றி நிறையா சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு டைம் கிடைச்சா நீங்கள் அந்த புக்கை படித்து பாருங்கள். ரொம்ப
சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய ஒரு புக்காக இருக்கும். அடுத்தது, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தாரே என பாடும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை தான். அதுவும் ஃபுட்டை பற்றி நிறைய சொல்லியிருக்கக்கூடிய ஒரு நூல், பசியோட அருமையை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை. இது 50 காப்பியங்களில் ஒன்று, 2வது 50 காப்பியம். வெப்ப நாடான நமக்கு ஏற்ற அரிசி எது? நம்ம எல்லாருமே வெப்பம் மிகுந்த ஒரு ஏரியாவில் இருந்துகிட்ருக்கோம் இல்லையா? அப்போ நம்மளுக்கு ஏற்ற அரிசி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புழுங்கல் அரிசி. சரியா? நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக ஒரு வழியும் சொல்கிறேன். இப்போ வெக்கையாக இருக்குது அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒரே புழுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெப்ப நாடுன்றப்ப புழுங்கல் அரிசி, புழுங்கல் அரிசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு தோணுதோ அதே மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். கண் குளிர்ச்சியையும் அறிவு தெளிவையும் உண்டாக்குவது எது? நல்லெண்ணெய். கண்ணுக்கும் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும், அதே நேரத்தில் நம்மளோட அறிவை வந்துட்டு மேன்மேலும் வளர வைக்கிறதுக்கும் எது உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய். அதனால தான் வாரம் ஒரு நடை நல்லெண்ணெயை தேய்ச்சி நம்மளை குளிக்க சொல்லுவாங்க. இது வந்து நம்மளோட கண்ணுக்கும் நல்லது, நம்மளோட அறிவு வளர்ச்சிக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து, வாய்ப்புண் மற்றும் குடற்புண் நீங்கள் பயன்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாயில் இருக்கக்கூடிய புண்ணோ இல்லை குடலில் இருக்கக்கூடிய புண்ணோ நீங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு குடல் புண் வந்துச்சுனா தான், நம்ம குடல் இருக்கு இல்லையா, அதில் புண் ஏற்பட்டிருந்துச்சுனா தான் அதோட அறிகுறிகள் தான் நம்மளோட வாயில் வரக்கூடிய வாய்ப்புண்கள். இது எல்லாமே நமக்கு சரியாகணும் அப்படின்னா நம்ம மணித்தக்காளி கீரை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எந்த விதத்தில் வேணாலும் எடுத்துக்கலாம். அதை வந்து தண்ணி சாராக வச்சு சாப்பிட்லாம், இல்லை வந்துட்டு உங்களுக்கு கூட்டாக வச்சு சாப்பிடணும், எப்படி உங்களுக்கு பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் உள்ளே கொடுத்தீங்கனாலே போதும். இந்த மாதிரி வயிற்றுப்புண், வாய்ப்புண் பிரச்சனை எதுவுமே இருக்காது. அடுத்தது, அம்மையால் வந்த வெம்பு நோயை குணப்படுத்த எது பயன்படுகிறது? நமக்கே தெரியும் இல்லையா, அம்மா வந்துட்டா என்ன பண்ணுவாங்க, எல்லார் வீட்லேயும் வேப்பிலை யூஸ் பண்ணுவாங்க. அதை வச்சு இது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். நினைவாற்றலை பெருக்க உதவும் கீரை எது? வல்லாரை கீரை தான் வந்து நம்மளோட நினைவாற்றலை பெருக்கும். நம்ம ரெகுலராக வல்லாரைக்கீரை எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட மெமரி பவர் உண்மையிலே ரொம்ப அதிகமாகும். இது நிறையா வந்துட்டு ரிசர்ச் பண்ணியும் சொல்லியிருக்காங்க. திருக்குறளில் உணவு பழக்கம் பற்றி பேசும் அதிகாரம் எது? மருந்து அப்படின்ற ஒரு அதிகாரம் இருக்குது. அதில் தான் வந்துட்டு உணவு பழக்கத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த அதிகாரத்தோட பேரை வச்சே நம்மளோட உணவே நமக்கு மருந்தாக செயல்படும். அந்த உணவு வந்து ஆரோக்கியமிக்கதாகவும் அளவானதாகவும் இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம உடலுக்கு மருந்தாக செயல்படும். நீங்கள் தனியாக எந்த ஒரு மருந்தும் எடுத்துக்க தேவையில்லை. நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய நம்ம தமிழ்நாட்டு உணவுகளில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமுமே வந்துட்டு நம்மளோட முன்னோர்கள் ரொம்ப பார்த்து ஒரு பக்கம் காரம் அதிகமாக போச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி புளிப்பு கலந்துருப்பாங்க, உப்பு கலந்துருப்பாங்க. ஒரு பேலன்ஸ்டு ஃபுட்டாக இருக்கும். அது நம்ம தமிழ்நாட்டு சவுத் இந்தியன் ஸ்டைல் ஃபுட்டில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால எந்த ஒரு பயமும் இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ராவாக எதுவுமே மாற்றிக்க வேணாம். இப்போ இருக்கிற மாதிரி இருக்கிறத நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே அந்த உணவே நமக்கு மருந்தாக செயல்படும். நம்ம எக்ஸ்ட்ராவாக மருந்துக்கு போகணும் அப்படின்ற அவசியமே இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் திருக்குறளில் திருவள்ளுவர் என்ன பண்ணியிருக்காங்க, மருந்து அப்படின்ற பேரை வந்துட்டு உணவு பழக்கத்தை பற்றி சொல்லக்கூடிய அதிகாரத்துக்கு அவங்க வச்சுருக்காங்க. குமரி என பெயரிட்டு அழைக்கப்படும் மூலிகை எது? நம்மளோட கற்றாழையை தான் என்னன்னு சொல்லுவாங்க, குமரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே என்ன பார்த்தோம், கையாந்திரையை என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தோம், கரிசிலாங்கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி குமரி அப்படின்றத கற்றாழையை தான் குமரி அப்படின்னு சொல்லுவாங்க. பல் சார்ந்த நோய்களை நீக்க பயன்படக்கூடிய கீரை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பல் சார்ந்த நோய்கள், சில பேருக்கு ஈரில் ரத்த கசிவு இருக்கும், பூச்சி பல் இருக்கும், இந்த மாதிரி பல்லு சம்மந்தமான நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா. இது எல்லாத்துக்கும் எந்த கீரை வந்து தீர்வாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அகத்திக்கீரை, அதுதான் வந்து நமக்கு தீர்வாக இருக்கும். மஞ்சள் காமாலைக்கு எளிய மருந்தாக பயன்படுவது எது? இது நிறைய பேருக்கு தெரியும், நம்மளோட சின்ன வயசு புக்குலேருந்து இது வந்துட்டே இருக்கு இல்லையா. மஞ்சள் காமாலைக்கு எது வந்துட்டு ஒரு நல்ல மெடிசனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இங்கிலீஷ் மெடிசனுக்கு போகிறத விட சித்த மருத்துவத்தில் கீழா நெல்லி வச்சு செஞ்சு கொடுக்குற அந்த மருந்து தான் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், ரொம்ப சீக்கிரத்தில் க்யூர் ஆகவும் வைக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், கீழா நெல்லியை தான் எடுத்துக்க சொல்லுவாங்க. இளைப்பு இருமல் போக்கும் மூலிகை எது? இளைப்பு இருமல், தூதுவளை தெரியும் இல்லையா, தூதுவளை இருமலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதை வந்துட்டு நெய்யில் வதக்கி கூட அப்படியே சாப்பிட்லாம்.
மீதூன் விரும்பேல் என கூறியவர் யார்? மீந்த உணவுகளை உண்றதுக்கு விரும்பாமல் இருங்க. அதாவது நம்மளோட வயிற்றுக்கு எவ்வளோ போதுமோ அதை மட்டும்தான் நம்ம சாப்பிடணும். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா மிச்சம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், அதை எடுத்து ஒன்று ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு சாப்பிடுவோம். அப்படி இல்லைன்னா இப்போவே அதை காலி பண்ணிடலான்னு எக்ஸ்ட்ராவாக சாப்பிடுவோம். இது ரெண்டுமே பண்ணக்கூடாது. இது ரெண்டுத்துக்குமே நீங்கள் விரும்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க? ஔவையார் சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து, மனமூட்டி உணவு விருப்பத்தை உண்டாக்க வல்லது எது? கறிவேப்பிலை. நம்ம கறிவேப்பிலை என்ன பண்ணுறோம், தாளித்து கடைசியாக ஃபுட்டில் அந்த ஃபுட்டு ப்ரிப்பரேஷன் முடிஞ்சோடனே கறிவேப்பிலையை தாளித்து அதில் ஊற்றுவாங்க இல்லையா? அப்போ அது ஊற்றும் போது என்ன ஆகும்னா அதில் இருக்கிற நறுமணம்லாம் அந்த சாப்பாட்டில் அப்படியே இறங்கி நம்மளை சாப்பிட்றதுக்கு ஈர்க்கும். அதுதான் அந்த கறிவேப்பிலையோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதனால தான் மனம் மூட்டி நம்மளோட உணவை சாப்பிட வைக்க அது ஈர்க்கிற மாதிரியான விஷயத்த செய்யுது. அது எதுன்னு கேட்குறப்ப நம்ம கருவேப்பிலை அப்படின்னு சொல்கிறோம். கண் பார்வையை தெளிவாக்கவும் மற்றும் நரைப்போக்கவும் பயன்படுவது எது? கண் பார்வையை ரொம்ப தெளிவாக்கும், அதே நேரத்தில் முடி நரைச்சிருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் நிறைய போக்கி கருமையாக்கிறதுக்கும் எந்த மூலிகை ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. கரிசலாங்கண்ணி. நம்ம ஏற்கனவே கையாந்திரை அப்படின்னு பார்த்தோம், அப்போவே முடிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னேன். அந்த கரிசலாங்கண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நிறை போக்குறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், கண் பார்வை தெளிவாக இருக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரையில் உள்ள சத்து எது? முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து தான் அதிகமாக இருக்குது. நோய்க்கு முதல் காரணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு எப்பயுமே என்ன பண்ணணும், அளவாக பயன்படுத்தணும். கரெக்டான அளவாக இல்லைனாலும் நீங்கள் கம்மியாக கூட போட்டு சாப்பிட்லாம். ஆனால் என்ன பண்ணக்கூடாது, அதிகமாக உப்பை பயன்படுத்தவே கூடாது. அதுதான் நோய்க்கு முதல் காரணம். நம்ம ருசியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு ரொம்ப கரெக்டாக கேட்பாங்க. ஒரு சில பேர் ரொம்ப அதிகமாக போட்டுப்பாங்க. இது ரெண்டுமே தவறு. கரெக்டாக இருக்கிறதுக்கும் ஒரு ஸ்டெப் கம்மியாக தான் நம்ம உப்பு எடுத்துக்கணும். அப்படி இருந்தோம் அப்படின்னா நோய் வராமல் நம்மளே பார்த்துக்கலாம். நம்ம என்ன சொல்லுவாங்க, உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம், உப்பு போட்டுக்கலாம். ஆனால் ரொம்ப அதிகமாகவும் போடாமல் ரொம்ப கரெக்டாகவும் போடாமல் குறைஞ்ச அளவில் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து, பசி பிணிக்கு எது மருந்து? உணவு தான் மருந்து. அதை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இரும்பலை நீக்க பயன்படுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முசுமுசுக்கை இலை. முசுமுசுக்கையில் தோசை பண்ணலாம். தோசை தான் அடிக்கடி பண்ணுவாங்க. அதை தான் நம்மளுக்கு சாப்பிட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோசையை தான் செய்வாங்க. ஏன்னா டேஸ்ட்டில் ஒரு மாறுதலும் தெரியாது, நமக்கு சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் நம்மளோட உடம்புக்கு நல்ல மூலிகையும் இறங்கின மாதிரி இருக்கும். அதனால் இரும்பலை போக்குறதுக்கு எதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா முசுமுசுக்கையை தான் பயன்படுத்துகிறாங்க. பித்தத்தை எது நீக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தான் நீக்குதுங்க. பித்தம் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். இப்போ நீங்கள் மருதாணி போட்டாலே உங்களுக்கு தெரியும், அது 2 நாளில் ரொம்ப கருப்பாயிரும். அதெல்லாம் அப்படி ஆச்சுன்னா பித்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று பித்தம் நம்ம தலையிலேருந்து ரிலீவ் ஆகும், அப்படி இல்லைனா நம்மளோட கால் பாதங்கள்லேருந்து ரிலீவ் ஆகும். கால் பாதத்தை சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக வெடிப்பு இருக்கும் பாதங்களில். அது எதனால் வருது? அது சொல்லும் போதே பித்த வெடிப்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்? பித்தம் உடம்புல இருக்கக்கூடிய அந்த பித்தங்கள் கால் வழியாக வெளியாகுது. அந்த வெளியாகிறதோட எஃபெக்ட் தாங்காமல் தான் நம்மளோட ஸ்கின் என்ன இருக்குது, கால்லெல்லாம் வெடிச்சு போகுது. அதுதான் பித்த வெடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பித்த வெடிப்பு போனோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அப்பப்போ சூடான தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் உப்பை போட்டு காலை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு இந்த பித்த வெடிப்பு எல்லாமே குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பித்த வெடிப்பை நீக்கிறதுக்கும் பித்தத்தை தணிக்கிறதுக்கும் எந்த மூலிகை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி. நம்ம சமையலில் நிறையா வாசனைக்காகவும் கடைசியாக டெக்கரேஷனுக்காகவும் யூஸ் பண்ணுவோம் இல்லையா கொத்தமல்லி, அது நமக்கு தேவைப்படுது இல்லையா? அதை நம்ம சாப்பிட்றப்ப நம்மளோட பித்தம் நீங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தொண்டை கட்டி இருக்கும் இல்லையா, அந்த தொண்டை கட்டை குறைக்கிறதுக்கு எது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மிளகு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட தொண்டைக்கட்டு எல்லாமே ரொம்ப சீக்கிரத்தில் என்ன ஆகிடும், சரியாகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இரத்த சோகை, மஞ்சள் காமாலை மற்றும் செரிமான கோளாறுக்கு பயன்படுவது எது? ஏற்கனவே பார்த்த மாதிரி முடி வளர்கிறதுக்கு கையாண்டுற கரிசலாங்கண்ணி யூஸ் பண்ணோம் இல்லையா, அதே தான் இங்கேயும். மஞ்சள் காமாலை, இரத்த சோகை, அப்புறம் செரிமான கோளாறு இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம கரிசலாங்கண்ணியை பயன்படுத்தலாம். ஞான பச்சிலை அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் எந்த மூலிகையை போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஞான பச்சிலை அப்படின்னு வள்ளலார் சொல்லக்கூடிய அந்த மூலிகை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூதுவளை. தூதுவளையை நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னோம் ஞாபகம் இருக்கா? இளைப்பு இருமல் அதை போக்குறதுக்கு தூதுவளை பயன்படுத்தினோம் இல்லையா, அந்த தூதுவளையை தான் ஞான பச்சிலை அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் போற்றுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வலியை போற்றுவது எது? இங்கே வலி எந்த லீ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த வலினா காற்றுன்னு அர்த்தம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாயுக்களை நீக்கக்கூடிய ஒரு பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருங்காயம். இப்போ நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் கூட சொல்கிறாங்க இல்லையா, மோரில் பெருங்காயத்தை கலந்து சாப்பிடுங்க, வாயு தொல்லை நீங்கிடும் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அது எல்லாமே உண்மை தான். அப்போ பெருங்காயம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாயுக்களை ப்ராப்பராக கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது பயன்படுது. அதனால தான் அதை நம்மளோட சமையல்லே பயன்படுத்திடுறாங்க. இப்போ உருளைக்கிழங்குலாம் சாப்பிட்டா வாயு ப்ராப்ளம் வரும். அப்போ அந்த உருளைக்கிழங்குலலாம் நம்ம பெருங்காயம் சேர்த்து சமைச்சோம் அப்படின்னா என்ன ஆகிடும்னா நமக்கு அந்த வாயு தொல்லைகள் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் எதை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான ஃபார்மேஷனில் நம்மளோட உணவு பழக்கங்கள், உணவு செய்முறைகள் நம்மளோட முன்னோர்கள் ரொம்ப கரெக்டாக கொடுத்துருக்காங்க. சொறி சிரங்கு நீக்க வல்ல மூலிகை எது? குப்பை மேனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூலிகை இதுக்கு பயன்படுத்து. அடுத்து வயிற்றை தூய்மைப்படுத்திட்டு நல்ல பசியை உண்டாக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண்டு. நம்மளோட வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகளை தூய்மைப்படுத்திடும். அதே நேரத்தில் இப்படி தூய்மை ஆயிடுச்சு அப்படின்னாலே பசி அப்படின்ற விஷயம் நமக்கு தானாகவே வந்துடும் இல்லையா. அது ரெண்டுத்தையும் செய்ய வல்லது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண்டு. பெண்களோட கருப்பை சார்ந்த நோய்களை குணப்படுத்துறது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கற்றாழை தான் அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். அப்புறம் துளசியோட மருத்துவ குணங்கள். துளசினாலே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் முக்கியமாக என்னென்ன மருத்துவ குணங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட தலைவலி பிரச்சனை இருந்துச்சுன்னா துளசியை போட்டு ஆவி பிடிச்சிங்கன்னா சரியாயிடும், இல்லை துளசியை முன்ன சாப்பிட்டாலும் சரியாயிடும், இல்லை துளசியை வச்சு டீ போட்டு குடித்தாலும் சரியாயிடும். அப்புறம் மார்பில் இருக்கக்கூடிய சளிகள், மார்பில் நிறைய பேருக்கு சளி தங்கி இருக்கும் இல்லையா, அதுவும் சரியாயிடும். மார்னிங்கில் என்ன பண்ணணும், துளசியை வச்சு வெத்தலையை போட்டு கஷாயம் செஞ்சு குடிச்சிங்க அப்படின்னாலும் இந்த மார்பு சளிகள் நீங்கிடும். அப்புறம் சில பேருக்கு நீர் கோத்து இருக்கும் இல்லையா, அந்த சைனஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசியை வச்சு அவங்களோட அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக எடுத்துக்கலாம். அடுத்தது நெஞ்சில் உண்டாகக்கூடிய சளியை அகற்றுறதுக்கு நம்மளோட உணவுப் பொருளில் இருக்கக்கூடிய ஒரு மருந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள். நெஞ்சிலையும் நிறைய பேருக்கு சளி தங்கியிருக்கும். இருமும் போது இந்த சளியோட சவுண்ட் அப்படியே நமக்கு கேட்கும் இல்லையா, அந்த மாதிரியான சளிகளை நீக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள். நைட்டில் மஞ்சளும் மிளகும் போட்டு பால் குடிக்கலாம். பால் குடிச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரியான சளிகள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வரும். இல்லைன்னா அப்படியே மஞ்சள் பத்து போடுவோம் இல்லையா, வெந்நீரில் மஞ்சளை குழச்சி பத்தாக போடுவோம் இல்லையா, அதை மாதிரி கூட நம்ம செய்யலாம். இதெல்லாம் செய்கிறதுனால நெஞ்சில் இருக்கக்கூடிய சளிகள் விக்ஸுக்கு பதிலாக இதை மாதிரியான விஷயங்களை நீங்கள் தடவலாம். இப்படிலாம் பண்ணுறதுனால நமக்கு என்ன நடக்கும், நம்மளோட உடல் இயற்கை முறையில் போயிட்டுருக்கிறப்ப ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நம்ம 2 விஷயம் பார்த்தோம். ஒன்று எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்த்தாச்சு, இன்னொன்று நம்மளோட வாழ்க்கை நடைமுறைக்கு நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களில் இருக்கக்கூடிய மூலிகை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எந்தெந்த மூலிகை எதுக்கெல்லாம் பயன்படுது, இது வரைக்கும் இந்த மூலிகையை பற்றியெல்லாம் நமக்கு தெரியாமலே பயன்படுத்திகிட்டு இருந்திருப்போம், அதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நிறைய வீடியோ நம்மளோட சேனலில் போடுவோம். நீங்கள் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.